ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே நீர் ஆயத்தம் பண்ணின உம்முடைய உன்னதத்தின் மன்னாவாகிய ஜீவ வார்த்தையை எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறோம். தந்தையாகிய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை பாவத்தை கண்டித்து உணர்த்தி எங்களை வழிநடத்துகிற நித்திய பாதையிலே, எங்களை ஜீவ பாதையிலே வழிநடத்துகிற ஆவியானவரே, உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தந்தையே, வருவீராக வருவீராக. மண்ணோட்டை பருத்துள்ளும் மாம்சமும் இரத்தமும் வேதத்தினீர் கொடாதவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே ஆண்டவரே இருக்கக்கூடாதபடி கர்த்தருடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய தெய்வீக தன்மையும் உம்முடைய தெய்வீக வல்லமையும் உம்முடைய தெய்வீக சுவாபமும் ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் உம்முடைய ஒளியும் வெளிச்சமும் உம்முடைய ஜீவனும் உம்முடைய அன்பும் ஆண்டவரே என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. உம்முடைய வருகை பரியந்தமும் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் அடைக்கலமாகிய உம்முடைய அநாதி தேவனாகி உமது கரத்திலே, எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் இயேசு மகாராஜாவே உமது கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உம்மை குறித்து காதால் கேட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கிட்டு வரார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தராகிய தேவன் அநேக ஆசீர்வாதங்களை எல்லாம் உள்ளடக்கி ஆபிரகாம் கிட்ட முதல் 75வது வயதில் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட 25வது வயசில் பேசியிருக்கலாம், 40வது வயசில் பேசியிருக்கலாம், 50வது வயசில் பேசியிருக்கலாம், 60வது வயசில் பேசியிருக்கலாம், 75வது வயதில் பேசுகிறார். அப்போ அவருடைய மனைவிக்கு 65 வயசு. அவர் மனைவிக்கு 65 வயசு, இவருக்கு 75 வயசு. 10 வயசு வித்தியாசம். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 10 வயது வித்தியாசம், 65 வயது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் இவரை முன்குறித்ததுனால, தேவன் இவரை முன்குறித்ததுனால ஒரு நாள் வருது, கர்த்தர் அவர்கிட்ட வரார், பேசுகிறதுக்கு வரார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறார். கர்த்தருடைய வார்த்தையை முதல் கேட்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறார். கேட்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கிட்ட சொன்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் கர்த்தர்கிட்ட என்ன பேசினார் நமக்கு தெரியாது, பேசினாரா இல்லையாலாம் தெரியாது. ஆனால் முதல்ல ஒரு காரியத்தை சொல்லிடுறார். முதல்ல, நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு அப்படின்னு சொல்கிறார். நீ உன் தேசத்தையும் நீ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க ஆரம்பிக்கிற காரியம். ஆனால் கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் 7 வகையில் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து 2, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் 3, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் 4, 5, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். 7 ஆசீர்வாதங்களை சொல்லிடுறார். அவர் இதை கேட்கல, ஆனால் கர்த்தர் அவருக்கு சொல்லிடுறாரு.
கர்த்தர் அவரை ஏற்கனவே முன்குறித்து வச்சு அவரை கொண்டு அவர் வழியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம் இரட்சகர் உலக மீட்பர் பிதாவின் திருமைந்தன் வரணும். நம்மை பாவத்தை மன்னித்து மீட்டெடுக்கிறவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கணும், அவர் வரணும். அதற்கு ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் வழியில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதன் கர்த்தர் தெரிந்தெடுத்து அந்த வழியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதராஜ சிங்கம் வரணும். இதெல்லாம் ஒரு பெரிய பிளானோட அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. ஆனால் இந்த பிளான் எல்லாம் ஆபிரகாம்கிட்ட அவர் சொல்லலை. ஃபஸ்ட்டு சொல்கிறார், இந்த வரை நான் பூமியில் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதம் தான் அந்த ஆசீர்வாதம் இது எல்லாம் சொல்லிட்டார். ஆனால் இதையெல்லாம் இவர் கேட்கலை. யார் கேட்கல? ஆபிரகாமுடைய ஜபமோ விண்ணப்பமோ வேண்டுதலோ இதெல்லாம் எனக்கு வேணும்னு அவருடைய இது கிடையாது. அவருக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். என்னது? வாரிசுக்கு பேர் சொல்றதுக்கு வாரிசுக்கு ஒரு பிள்ளை. இதுதான் அவருடைய விருப்பம். நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கு, ஒவ்வொருவருக்கும் நிறைய விருப்பங்கள் இருக்கும். அவருடைய விருப்பம் ஒரே ஒரு பிள்ளை. புரியுதுங்களா? அப்போ அவர் கேட்டது ஒன்று, அவர் கேளாதது 99 வச்சிருந்தார் கர்த்தர். இவர் கேட்டது ஒண்ணே, அவர் கேளாம இருக்கிறார் 99 வச்சிருக்கிறார். அவருக்கு 99 வச்சிருக்கிறார். சில நேரங்களில் நம்ம யாராவது ஒருத்தர் 100 கேட்போம் ஆசீர்வாதம், 100 ஆசீர்வாதம் கேட்போம். 99 நம்மை அழிக்கிற ஆசீர்வாதமாக இருக்கும் கேட்குறது. 1 மட்டும் உருப்படியாக இருக்கும், அந்த 1 கொடுத்துருவார். இவர் கேட்டது 1, அவர் கேளாத 99 சேர்த்து ஆசீர்வதிக்கிறார். சொல்லிட்டாரு, ஆசீர்வாதம் வந்துருச்சா? சொல்லிட்டாரு. 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டாரு, வந்துருச்சா? ஆசீர்வாதம் தேவன் கூறுறாரு, அவர் வாயிலிருந்து கூறுறாரு, அவருடைய வார்த்தை வருது. அப்போவே அவர் கையில் வந்துருச்சா? குழந்தை முதல் கொண்டு எல்லாமே வந்துருச்சா? அன்னைக்கு நைட்டே அல்லது அந்த வாரமும் அந்த மாசமும் சாரால் கர்ப்பம் தரிச்சிட்டாங்களா? அது கர்ப்பம் தரிச்சவங்களுக்கு தானே. அதில் நடுவழியில் எவ்வளோ நடக்குது. கர்ப்பம் தரிச்சவங்க எல்லாம் 10 மாதம் வரைக்கும் போயிடுறாங்களா? 9-10 மாதம் வரைக்கும் கிடையாது. அப்படி இன்னைக்கு உலகத்தில் அப்படி இருக்கு இல்லையா? கிடையாது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்லிட்டாரு, இதை கொடுக்கறதுக்குன்னு ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. இப்போ ஆபிரகாமை தயார்படுத்தணும். அதுக்கு ஆபிரகாமும் சாராளையும் கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கு இவங்களை அதற்கு பரிசுத்தவானாய் வாட்டியாய் உருவாக்கணும். இவங்களை உருவாக்கி கொண்டு வரணும். இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கூறிட்டார். இப்போ அவர் நம்பிக்கையாக காத்திருப்பாரா? காத்திருக்க மாட்டாரா? காத்துக்கிட்டே வர்றார். நம்பிக்கையாய் காத்துக்கிட்டே காத்துக்கிட்டு வர்றார். இப்படியே காத்துக்கிட்டு 12ஆம் அதிகாரம் 13, 14, 15ஆம் அதிகாரத்துக்கு இப்போ போவோம். கொஞ்சம் சின்னதாக போவோம், நேரம் இல்லை. 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் கழிஞ்சிருது. 12ஆம் அதிகாரத்திலேருந்து இந்த 15ஆம் அதிகாரம் முடியத்துக்குள்ள ஒரு 10 வருஷம் கழிஞ்சிருது. 10 வருஷங்கள். என்ன வசனம் ஆரம்பிக்குது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. இந்த காரியங்கள் நடந்த பின்புன்னா அவருடைய தம்பி மகன் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறான். தன் மனைவி 2 பிள்ளைகளோட பிரிஞ்சு போயிடுறான். லோத்து பிரிஞ்சு போயிடுறான். பிரிஞ்சு போகும்போது என்ன, எல்லாருக்கும் ஆடு மந்தை எக்கச்சக்கமாக இருக்குது. 2 பேருக்குமே அவரோட இருந்ததுனால, ஆபிரகாமோட இருந்ததுனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் லோத்துக்கும் வந்துருச்சு. நிறைய லோத்துக்கும் வந்துருச்சு. லோத்து யார் பேச்சை கேட்டானோ
கேட்டு நான் பிரிஞ்சு போகிறேன்றான். சரிப்பா, நீ இப்போ நீ 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 போ, நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ தெற்க போனால் நான் வடக்க போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நீ மேற்க போனால் நான் கிழக்க போகிறேன், நீ எங்கே முதல்ல நீ தேர்ந்தெடுத்துக்கோன்னு இருறாரு. அவன் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் பார்த்துடுறான். ஆஹா, இதெல்லாம் ஆடு மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் அருமையான நீர்வளம் பொறிந்த நல்ல புல்வெளி நிறைந்த இடத்த தேர்வு செஞ்சிடறான். அந்த இடம் எனக்குன்னு தேர்வு செஞ்சுக்கிறான். சரிப்பா, நீ 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 போய் பண்ணிக்கோ அப்படின்னு அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் அவன் தேர்வு செய்த இடம் பாவங்களும் பொல்லாப்புகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் என்னென்ன பாவம் இருக்கோ அத்தனை பாவம் நிறைஞ்ச இடம், அவன் தெரிஞ்ச இடம். அவன் கண்ணுக்கு அது அருமையாக இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாமோ கர்த்தர் எனக்கு எதை காட்டுறாரோ எதை கொடுக்குறாரோ அதன் வழியில் போகிறேன்னு தேர்வு செஞ்சுட்டார். அவன் போயிட்டான். அவன் போய் அங்கே போய் இருந்தால் அவங்க கொஞ்ச நாளில் அந்த இடத்துல ஒரு யுத்தம் வந்து அவனை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. அவனையும் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. ராஜாக்கள் 4-5 ராஜாக்கள் தேசத்தை சேர்ந்தவங்க கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் வச்சதை வேறு ஒருத்தவங்க வந்து தப்பிச்சு வந்து இங்கே கர்த்தர் அனுப்பி வச்சதுனால தப்பிச்சு வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க, ஆபிரகாம்கிட்ட உங்கள் தம்பி மகன் மாட்டிக்கிட்டான், பிடிக்கப்பட்டிருக்கிறான், அவன் குடும்பம் மாட்டிக்கிச்சின்னு. இவர் என்ன செய்திருக்கணும்? நீ அன்னைக்கே யார் பேச்சை கேட்டு போன? சாத்தான் பேச்சை கேட்டு நீ போயிட்ட, சாத்தான் இருக்கிற இடத்த பக்கமாகவே போயிட்ட. உனக்கு எனக்கு என்ன இருக்குது? நீ உன் வழியை நீ பார்த்துக்கோ, நீ என்ன பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கணும்ல. அப்படி சொல்லலை அவர். அப்படி சொல்லலை. அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட ஏறக்குறைய எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிடாது. அப்படி இன்னும் ஏறக்குறைய பார்த்து எடுத்தா ஒரு 83 வயதுகிட்ட இருந்திருக்கணும் இவருக்கு. அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 83 வயதாவது இருந்திருக்கணும். 83 வயது யுத்தத்துக்கு போகிற வயதா? அதிலே ராஜாக்களோட அவனுங்க எவ்வளோ சேனைகள் வச்சுருப்பானுங்க. இவர் என்ன ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் இவருக்கு ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க இருக்காங்க. ஆனால் ராஜாக்களோட சண்டை போகிறதுக்கு யுத்தத்தை கற்பிக்கப்பட்டவங்களாம் இவங்க கிடையாது. ஆனால் இவர் இருந்த ஊரில் அங்கு உள்ளவங்களோட கூட இவர் உடன்படிக்கை பண்ணி மம்ரேமா அங்கே உள்ள அங்கே உள்ள ஆட்களோட உடன்படிக்கை பண்ணி அவங்களோட 318 பேரோட கூட புறப்பட்டு போகிறாரு. கர்த்தர் முன்னணியில் வராரு. ஒரு பெரிய வெற்றி கிடைக்குது. அதில் மீட்டெடுத்து தம்பி பிள்ளைகளெல்லாம் மீட்டெடுத்து அவங்களுக்கு உண்டான உடைமைகளெல்லாம் மீட்டெடுத்து இவர் ஜீவன் காக்கப்பட்டு வந்த பிறகுதான் இந்த சம்பவம் தான் இப்படி இந்த காரியங்கள் நடந்த பின்பு. சாரால் எவ்வளோ கெஞ்சிருப்பாங்க, அழுதுருப்பாங்க. இந்த வயசில் நீங்கள் போகலாமா, சின்ன பையனா நீங்கள், வாலிபனா நீங்கள், போகலாமா வரலாமா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா குழந்தை இல்லாத நான் இங்கே என்ன ஆவேன், எவ்வளோ காரியங்கள் சொல்லி அழுதுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் அதை ஒரு புறமாக ஒதுக்கிட்டு கர்த்தர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் போயிருப்பார். கர்த்தர்கிட்ட விசாரித்து போனார், அவருக்கு வெற்றி கிடைத்தது. இப்போ இதெல்லாம் கிடைச்ச பிறகு தான் அது சொல்கிறார் கர்த்தர், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது சொல்கிறார், எனக்கு பிள்ளை இல்லையே. 12ஆம் அதிகாரத்தில் சொன்னீங்க, உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிகள் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கலாம் சொன்னீங்க, இப்படி ஆசீர்வதிப்பேன்னு உன்னை சொன்னீங்க. ஒன்றுத்தையும் காணலையே. நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டேன், நீங்கள் சொன்ன ஆசீர்வாதத்தை என் கண்ணில் காணலையே, என் கையில் பார்க்கலையே, என் கையில் நான் பார்க்கலையேன்றதுனால கேட்குறாரு. அப்போ என் வீட்டில் ஒரு பையன் வளர்ந்து வரான். ஒரு அடிமையாய் விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு பையன் வளர்ந்து வரான், எலியேசர்னு. அவன் தான் வீட்டு விசாரணைக்காரனாக எல்லாத்துக்கும் இருக்கிறான். காரணம் எல்லாத்தையும் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிறான் உண்மையும் மொத்தமாக. இப்போ கடைசியில் நான் எல்லாத்தையும் அவங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போகிறேன். எங்கே யாருக்கு பிறந்த பிள்ளையோ, ஆனால் இங்கே நம்ம இதில் வளர்ந்து வரான், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறேன், அவன் தான் சுதந்திரவாளி ஆக போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர்கிட்டயே சொல்கிறாரு. வாசிங்கம்மா 3ஆம் வசனத்திலேருந்து. பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. பார்த்தீங்களா, சொல்றார் சுதந்திரவாளின்னு இவர் சொல்றாரு. கர்த்தர் அதுக்கு பதில் சொல்றாரு, அவன் சுதந்திரவாளி இல்லை. இருக்கட்டும், அவன் கூட இருக்கட்டும், உனக்கு ஒத்தாசை, அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய். ஆனால் இவன் அதுக்கு வாரிசு கிடையாது. உனக்கு அவன் தேவன் வச்சிருக்கிற காரியத்துக்கு தெரிந்து கொள்ளுதலுக்கு அவர் கிடையாது. அதனால சொல்றாரு சுதந்திரவாளி அல்ல சொல்லிட்டு, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து
நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். இப்போ கூப்பிட்டு நட்சத்திரங்கள் எல்லாம் கூப்பிட்டு காட்ட, உன் கர்ப்ப பிறப்பானவனே என்று சொன்னா அவர் மனைவி கர்ப்பத்துல இவர் வித்துல பிறக்கிற பிள்ளைய தான் கர்த்தர் சொல்றாரு. உன் கர்ப்ப பிறப்பானவனே என்று சொன்னா அவருடைய மனைவி சாராள். சாராளுடைய கர்ப்பத்துல ஆபிரகாமுடைய வித்துல கர்த்தர் ஆசீர்வதித்து பிறக்கிற மகன்தான் சுதந்திரவாளி. வேறு ஒரு கர்ப்பத்தில் இருந்து பிறக்கிற பிள்ளை சுதந்திரவாளி கிடையாது. சுதந்திரவாளின்னு அங்கே எல்லாமே ஒரு இதுவாக சொல்லிடுறாரு. அங்கே உள்ள நல்ல அர்த்தத்தோடு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு தான் சொல்கிறார் வெளியே வாண்டுறாரு. அப்போனா எங்கேயோ ஒரு கூடாரத்தில் இருந்து பேசியிருக்கக்கூடும், கர்த்தரோட கூட பேசியிருக்கக்கூடும். அப்போ நீ வெளியே வான்ற. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு, வானத்து நட்சத்திரங்களை பார்க்குற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ராத்திரியில் அப்படி கட்டில் அப்படி போட்டு அப்படி போய் படுத்து, கைத்து கட்டலில் அப்படி படுத்து அப்படி பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக தெரியும் அந்த நட்சத்திரம். அந்த இது எங்கிருந்து பார்த்தாரு சொல்கிறவர் என்ன, நானும் பார்த்துருக்கேன் கைத்து கட்டலில் படுத்ததை, அதனால தான் எனக்கு தெரியும். அதனால் அப்படி படுத்து பார்த்தா அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியும். அதில் ஒரு நட்சத்திரம் நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப கிட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி தெரியும். அந்த நேரத்தில் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அருமையாக இருக்கும். அதை எண்ண முடியுமா? அவர் எண்ண கூடுமானால் என்று சொல்லிட்டாலே மனுஷனால எண்ண முடியாத நட்சத்திரங்களை வானத்தில் வச்சிருக்கிறார்னு அர்த்தம். கண்டுபிடிப்பாளர்களுக்கு போவ அவர்களுடைய ஞானத்துக்கும் கண்டுபிடிப்பின் அறிவுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் அநேக நட்சத்திரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஏராளமான நட்சத்திரங்களை, எண்ண முடியாத நட்சத்திரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்மளால எண்ண முடியாததை அவர் எண்ணி வச்சிருக்கிறார். அவர் எண்ணி வச்சிருப்பார். நம்மளால எண்ண முடியாது, அவர் எண்ணி வச்சிருப்பார். அவர் கணக்கிட்டு வச்சிருப்பார், பெயர் சொல்லி வச்சிருப்பார். அதுக்கு பெயர் சொல்லி வச்சிருப்பார். எண்ண கூடுமானா எண்ணு. இவ்வளவு பிள்ளைங்க உனக்கு உன் சந்ததியில் எவ்வளவு பிள்ளைங்களை வச்சிருக்கிறவன் வழி சந்ததியில் இவ்வளவு பிள்ளைங்களை வச்சிருக்கிறவன் உனக்கு அப்படின்னு சொல்றார், கேட்குறார். சரி, ரைட். கேட்டுட்டு அதுக்கு கேட்குறார், நான் எதனால் அறிவேன் ஆண்டவரே அப்படிலாம் கீழே கேட்குறாரு. அதுக்கு கர்த்தர் காரியங்களை சொல்றாரு. பாருங்க, 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பார்த்தீங்களா, என்ன வயது? 99 வயது. அப்போ கிட்டத்தட்ட அதிலிருந்து எப்போ இப்போ பேசினாரே, கர்த்தர் பேசினாரே, அப்போ கிட்டத்தட்ட அவருக்கு 86 வயது கிட்ட இருந்திருக்கும். 85 வயது கிட்ட இருந்திருக்கும். 85 84 வயது இருக்கும். திரும்ப அதுக்கு பிறகு 99வது வயதில் பேசுகிறார். எத்தனாவது வயதில்? 99வது வயதில் கர்த்தர் அவரோட கூட பேசுகிறார். பேசிட்டு பாருங்க 15ஆம் வசனத்திலிருந்து. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இங்க பாருங்க, இன்னும் ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதமா சொல்லிட்டு வராரு. வார்த்தைகளா சொல்லிட்டு வர்றாரு, ஆசீர்வாதமான வார்த்தைகளை. ஆனா கையில இன்னும் இல்லை. இன்னும் அப்போ அவர் பொய் சொல்றாருன்னு அர்த்தமா? அவர் ஏமாத்துறாருன்னு அர்த்தமா? அப்போ இவருக்கு 99 வயது இருக்கும்போது சொல்லியிருக்கிறாருன்னா, சாராளுக்கு 89 வயசு. இது சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், பல்லெல்லாம் உளுந்து பொக்கையாகி கண்ணெல்லாம் குழியெல்லாம் உள்ளே போய் தடி ஒன்று எடுத்துக்கிட்டு
கூட ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு வருவோம். அப்படியே உயிரோட இருந்தா பல்லி குச்சி மாதிரி இருந்து நடந்து வருவோம். மிக்சியில் சாப்பாடை போட்டு அடித்து எடுத்துட்டு அதை சாப்பிடுவோம். கறியை சாப்பிட ஆசை உள்ளவங்க மிக்சியில் போட்டு அரைச்சி அதை சாப்பிடுவோம். இந்த வயசில் பிள்ளைய சாரால் அப்படி இல்லை. அந்த 89 வயதில் அவங்க இன்னைக்கு 40 வயதில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருந்துறாங்க. இப்போ 40 வயதில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி கர்த்தரால அப்படி இருந்திருக்க கூடும். ஏன்னா அவங்களுக்கு 65-70 வயது இருக்கும்போதே கல்யாணம் ஆகாதவங்கன்னு பார்த்தாங்க எல்லாரும். அவங்களுக்கு 65-70 வயது காலகட்டங்களில் அவங்கள பார்த்த சில ராஜாக்கள், சில பிரபுக்கள், இவங்க ஆபிரகாமுக்கு தங்கச்சி கல்யாணம் ஆகாதவங்கன்னு அப்படி வச்சிருந்தார் கர்த்தர். அப்படி வச்சிருந்தார் கர்த்தர். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்றாரு. இவ்வளோ இப்போ சாராளுக்கு இன்னொரு விதத்தில் சாராளுக்கு சொல்றாரு, உன்னுடைய சந்ததியில் ராஜாக்கள் எல்லாம் வருவாங்கன்னு. இப்போ வேதத்தில் இருக்கு பாருங்க, 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், இதெல்லாம் ராஜாக்கள் எல்லாம் சாராள் வழியில், ஆபிரகாம் சாராள் வழியில் பிறந்தவங்க. தாவீது உள்பட, தாவீது சாலமோனு, இப்படி ஒவ்வொருத்தரா எல்லாமே ஆபிரகாம் சாராள் சந்ததிகள் தான். யாரு? ஆமாம், இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சாராளுக்கு சொல்றாரு, இப்படி ராஜாக்கள் எல்லாம் உன் சந்ததியில் பிறப்பாங்கன்னு, உன் சந்ததியில் பிறப்பாங்க சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு தான் 17ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு ஒரு நிமிஷமா 17ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு இங்க இருக்கு. 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது ஆபிரகாமுக்கு 99 வயதுன்னு, 99 வயது என்று சொல்லி. இப்போ இந்த அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரம் தன்னுடைய ஒரு அதிகாரத்துக்குள்ளேயே ஒரு வருஷ வித்தியாசம் வருது. ஒரு வருஷம், அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள பேசப்பட்ட வார்த்தை இடையிடையே பேசப்பட்ட வார்த்தைகளாக இருக்கக்கூடும். ஆபிரகாமோட கர்த்தர் பேசினது இருக்கக்கூடும். முதல்ல தொடக்கத்தில் பேசும்போது 99 வயசு, இந்த அதிகாரத்துக்கு கிட்டத்தில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிய போகிற ஸ்டேஜ் வருது என்ற ஒரு இதுக்கு வருது. ஏனென்றால் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான், தேவன் அவனோடு பேசி முகங்குப்புற விழுந்து வணங்கினான் என்று. இங்க 17ஆம் வசனத்துல ஆபிரகாம், அங்க ஆபிராம், இங்க ஆபிரகாம், கர்த்தர் பேரை மாத்திட்டாரு. இப்போ ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்தான், திரும்ப முகங்குப்புற விழுந்தான். அப்போ இடையில கிட்டத்தட்ட ஒரு 12 மாதங்கள் வித்தியாசம் வருது. 12 மாதங்கள் வித்தியாசம் வருது. தொடக்கத்தில் வரும்போது சாராளுக்கு 89 வயசு, இவருக்கு 99 வயசு. 17ஆம் வசனத்தில் வரும்போது சாராளுக்கு 90 வயசு வந்துருச்சு, இவருக்கு 100 வயசு, இவருக்கு 100 வயசு வந்துருச்சு. இப்போ சொல்றாரு ஆமாம் சொல்லிக்கொண்டு அப்படின்னு. 19ஆம் வசனம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். 75வது வயசுல கர்த்தர் அவரோட பேசினாரு. எடைய பேசியிருக்கிறாரு. இடையில ஒரு 13 வருஷம் பேசல. எத்தனை வருஷம்? 75 ஒரு 25 கூட்டிக்கங்க, 100 வயசு. 25 வருஷத்துல 13 வருஷம் கர்த்தர் ஆபிரகாமோட பேசல.
ஆகாரோட பிள்ளை பெற்றதுனால, ஆகாரோட பிள்ளை பிறந்ததுனால, சாராள் பேச்சை கேட்டு கர்த்தர் கொடுக்க தாமதிக்கிறார் என்று சொல்லி சாரா அடிமை பெண்ணோட நீர் சேரும் என்று சொன்னதுனால அந்த இரவில் அவர் செய்த அந்த தவறு, அந்த தப்பிதம், அந்த மீறுதல், அந்த பாவம், அதில் பிறந்தவன் தான் இஸ்மவேல். இன்னைக்கு இருக்காங்க இல்லையா, தொப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, பூமியில் இருக்காங்க இல்லையா, உங்கள் பக்கத்தில் கத்தலெல்லாம் இருக்காங்களா, தொப்பி போட்டுலாம் இருக்காங்க இல்லையா? தெரியாதா தொப்பி போட்டு யார் இருக்காங்கன்னு? யாரு? வெள்ளை தொப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல வெள்ளிக்கிழமையானா, அவங்கெல்லாம் இவங்க ஆபிரகாம் ஆகாரில் பிறந்தவங்க தான். உடன்படிக்கையின் பிள்ளைகள் கிடையாது, தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள் கிடையாது. அதில் வந்தவங்க தான். இந்த இவ்வளவு ஜனம் அந்த வழியில் வந்தது தான். அதுவும் ஆபிரகாமுடைய ஒரு வித்து, ஆபிரகாமுடைய வித்து. ஆனால் தேவன் தெரிந்து கொண்டு ஆபிரகாம் வித்தை ஆசிர்வதித்தது ஈசாக். இப்போ தான் சொல்கிறாரு, 25 வருடம் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு 25 வருஷம் கிட்டத்தில் தான் சொல்கிறாரு ஈசாக்குன்னு பேரையே சொல்கிறாரு. என்னென்னு சொல்கிறாரு கர்த்தர்? ஈசாக்குன்னு பேரே சொல்கிறாரு, பேரை சொல்கிறாரு. கர்த்தர் அவரோடு கூட நேரடியாக பேசுகிறவர். வானாதி வானங்களில் வந்து இறங்கி ஆபிரகாம்கிட்ட சிநேகிதங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. எவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது பரலோக தகப்பனோடும் ஆபிரகாமோடும். அவருக்கே கர்த்தர் 25 வருஷம் பேரையே, குழந்தைக்கு என்ன பேருன்னு சொல்கிறார், பையனுக்கு என்ன பேருன்னு சொல்கிறார். நம்ம ஈஸியாக சொல்கிறோம்ல, கர்த்தர் சொல்லலையா, கர்த்தர் நேற்று பேசினாருன்னு சொல்லலையா, இன்றைக்கி பேசும்போது சொல்லலையா, நீங்கள் பேசும்போது சொல்லலையா, நம்ம ஈஸியாக கேட்டுடுறோம். அவர் சொன்னாதானே கேட்க முடியும். அது நம்ம இங்கே எவ்வளோ வேணா சொல்லலாம், ஆனால் அவர் சொன்னாதானே ஆச்சு, அவர் பதில் கொடுத்தாதானே ஆச்சு இல்லையா? அப்போ அவங்க சொல்கிறாரு, அவனுக்கு நிச்சயமாக ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடு என்று சொல்கிறார். சொல்கிறார். இவ்வளவு ஆசீர்வாதங்கள், ஏராளமான ஆசீர்வாதங்களை எல்லாம் குறித்து சொல்லிட்டே வரார். வாசிக்குமா 21ஆம் வசனம், 21, 22, 17ஆம் அதிகாரம் 21, 22. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். அப்போ சாராளுக்கு 90 வயது தொடக்கம், ஆபிரகாமுக்கு 100வது வயது தொடக்கம், முடிவில்லை தொடக்கம், 100வது வயது தொடக்கம். ஏனென்று சொன்னால் 100 வயதுக்குள்ளே தான் ஈசாக் பிறக்கிறார். சாராளுக்கு 90 வயது முடியறதுக்குள்ளே தான் ஈசாக் பிறக்கிறார். இப்போ நெருங்கி வந்துருச்சு. இப்போ கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதத்தை காண்கிற அந்த கிருபைகள் எல்லாம் கிட்டத்தில் நெருங்கி வந்துட்டு இப்போ நெருங்கி வந்துட்டு பாருங்க, வாசிங்க. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். தேவன் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். பாருங்க, அவரை விட்டு எழுந்தாருன்னா கிட்டத்தில் தான் பக்கத்தில் 2 பேரும் பக்கத்தில் பேசிட்டு இருந்திருக்காங்க, ஏசப்பாவும் ஆபிரகாமும் ஏசப்பாவும் பக்கத்தில் உட்காந்துருந்து பேசினா கூட அவர் குறித்த டைமில் தான் வருது. என்னது? அவர் குறித்த டைமில் தான் என்ன வருது? தபாலா ஆசீர்வாதம் அவர் குறித்த டைமில் தான் வருது. பக்கத்தில் தானே இருக்கீங்க, அப்படி கொடுத்துட்டு போங்களேன். பக்கத்தில் தானே இருக்கீங்க ஏசப்பா, கொடுத்துட்டு போயிடுங்களேன். உங்களுக்கு என்ன கஷ்டம்னு அவர் குறித்த நேரத்தை அப்போ சொல்கிறார். வருகிற வருஷம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ காலமும் எதுன்னு தெரில, இப்போ என்ன தெரியுது? வருகிற வருடத்தில் உனக்கு அதை என்ன செய்திருவேன்? கொடுத்துடுவேன் அப்படின்றார். உனக்கு அந்த பிள்ளை குறித்த கொடுத்துருவார். இப்போ மாதத்தையும் தேதியும் சொல்லலை இவர். இப்போ கர்த்தர் வருஷத்தை சொல்லிட்டார் ஆபிரகாமுக்கு. இப்போ என்ன சொல்லலை? தேதியும் மாதமும் தேதியும், எந்த மாதம் எந்த தேதியில் பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்லலை.
ஆனால் சொல்லிட்டார், கர்த்தர் சொன்னால் சொன்னபடி செய்வார், அதனால் சொன்னபடி போயிட்டார். இப்போ 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராரிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். பாருங்க, 18ஆம் அதிகாரம். இப்போ 18ஆம் அதிகாரத்தில் வந்திருக்கு. இப்போ இந்த 17ஆம் அதிகாரத்தில் நடந்து கர்த்தர் பேசி கொஞ்ச நாட்களுக்குள்ளே இந்த சம்பவம் நடக்குது. 3 பேர் வர்றாங்க, ஏசப்பாவும் 2 சீஷர்களுமா, 2 தூதர்கள், சீஷர்களில் தூதர்கள் வர்றாங்க. இவர் பார்த்துட்டார், கூடார வாசலில் உட்காந்துருக்கார், உஷ்ண வேளையில் பார்த்துட்டார். ஓடி வந்து தரை மட்டும் விழுந்து ஆண்டவரை கும்பிட்டு, அடியான் விட்டு கடந்து போக வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிங்க, உங்கள் காலை கழுவுங்க, கொஞ்சம் இளைப்பாருங்க என்று சொல்லி உள்ள வர சொல்கிறார், வந்து இருக்க சொல்கிறார். உடனே ஓடி போய் நீங்கள் கட்டாயம் சாப்பிட அப்படி சொல்கிறார். அடியேன் இடமட்டமாக வந்தீர்கள் என்றெல்லாம் சொல்கிறார். அவங்க ஒரே வார்த்தை தான் சொல்கிறார், நீ சொன்னபடி செய், அவ்வளோதான். அவர் கேட்குறார் கர்த்தர்கிட்ட, அது கர்த்தர் சொல்கிறார், நீ சொன்னபடி என்ன செய் என்றார். அவர் விரைவாக ஓடி போய் சாரால் இடத்துல 3 படி மாவு. ஒரு படி மாவு என்பது சாதாரணமாக 1.5 கிலோ. ஒரு படின்றது 1.5 கிலோ ஒரு படின்றது. இது வேதத்தின்படி இது படின்ற கணக்கில் இஸ்ரவேல் தேசத்தின் கணக்குப்படி 2 கிலோன்றாங்க. ஆனால் நமது தேசத்தின் கணக்குப்படி 1.5 தான். ஒரு படின்றது 1.5 தான். சரி, அப்படியே நமது தேசத்தின் கணக்குப்படியே ஒரு 1.5ன்னா கூட 3 படின்னும் போது 4.5 கிலோ மாவு வந்திருக்கிறது. எத்தனை பேர்? 3 பேர். ஏசப்பாவும் 2 தூதர்களும் வந்திருக்காங்க. இப்போ 4.5 படி மாவில் எவ்வளோ செய்யலாம் இல்லையா? ஒரு 10 பேர் 20 பேர் சாப்பிட முடியாது, தாராளமாக சாப்பிடலாம், மேலேயே சாப்பிடலாம். அது சொல்கிறோம் ஒரு கணக்குக்கு. ஒரு படிக்க 5 பேருன்னா கூட 25 பேராவது சாப்பிடலாம் இதுக்கு அட்லீஸ்ட். அப்போது ஒரு இளங்கன்று அப்படின்னு சொன்னால் அது 25 கிலோவாவது இருக்கும். ஒரு ஆடே நல்ல வளர்ந்த ஆடே 10 கிலோ இருக்கும் கறி. அப்போ இளம் கன்றுன்னும் போது அது குறைஞ்சது 25 கிலோவாது இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து அந்த கன்றை கொன்று அந்த இதெல்லாம் உரிச்சு எடுத்து அது கறியெல்லாம் ஆக்கி அதை இதெல்லாம் எடுத்து மாவெல்லாம் பிசைஞ்சு ஆக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆகாது, அரிச்சு சமைச்சு ரெடியாகி வர்றதுக்கு இல்லையா? இப்போ கறிக்கடையில் இருந்திருப்பார், அவருடைய மந்தையில் இருந்த ஒரு இளம் கன்று நல்ல பெஸ்ட்டாக உள்ளதை எடுத்து கொண்டு வந்து அதுக்கு சாப்பிட கொண்டு வந்து வைக்கிறார். வச்சுட்டு இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்து இதை ரெடி பண்ணி இதை கொண்டாந்து சமைச்சு கொண்டான்னு. அப்போ வெண்ணையும் பாலையும் அதுக்கு கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த மாவு செஞ்ச அந்த சப்பாத்தியா அது என்ன ப்ரெட்டோ அதுக்கு அதுவும் இந்த கறியும், அதுக்கு சைடாக பாலும் வெண்ணையும் அவங்க வந்து வைக்கிறாங்க. அவர்கள் புசித்தார்கள் என்று சொல்லப்படுது. இப்போ சாப்பிட்டுட்டு அவங்க வந்ததே ஒரு நோக்கத்துக்கு தான். உன் மனைவி எங்கன்னு கேட்குறாங்க. 9ஆம் வசனம் 9:10. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில்
நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். பாருங்க, இது எல்லாமே ஒரு வருடத்துக்குள்ள நடக்குது. எடையடைய நடக்குது, எடையடைய நடக்குது, எடையடைய நடக்குது. திரும்பவும் சொல்றாரு. இப்போ வருஷத்தை சொல்லிட்டார். இப்போ என்ன சொல்லிட்டார்? இன்னும் நெருக்கத்தில் சொல்லிட்டார். எனி டைம் நடக்கும்னு சொல்லிட்டார். எனி டைம் நடக்கும். நான் வருவேன், நான் சொன்ன வார்த்தையின்படியே சம்பவிக்கும், நடக்கும்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த சொல்லிடுறாரு. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு வழிபாடு நின்று, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடுகள்லாம் நின்று, அதெல்லாம் எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. எத்தனையோ 5 வருடமோ 10 வருடமோ எத்தனை வருடமோ 15 வருடம் எத்தனை வருடமோ சொல்லிட்டு, இப்போ குழந்தைன்னு ஒன்று இதானா கூட அந்த வழிபாடு என்றது நின்னா அதை வச்சு கணக்கு பண்ணி இத்தனை நாள் குழந்தை உண்டாயிருக்கு, இன்னையிலேருந்து நாள் கணக்கெல்லாம் குறிக்கிற ஒரு வழக்கம் இருக்குது இல்லையா? வழிபாடே இல்லைன்னா எங்கேருந்து குழந்தை உண்டாச்சான்னு எப்படி தெரியும்? உன் வயிற்றில் கட்டி இருக்குன்னு நினைப்பாங்களா? உள்ள எண்ணெய் நின்று உடம்புக்குள்ள என்னென்னவோ பண்ணுதுன்னா அது குழந்தைன்னு எப்படி நினைப்பாங்க? அப்படி நினைக்கிற வயசும் கிடையாது, அதற்குரிய வயதும் கிடையாது, வயதும் கிடையாது. கடைசியாக ஜெபம் பண்ணிடலாம். 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சியமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். பார்த்தீங்களா? இப்போ அந்த அம்மாவுக்கு இப்போ மாங்காய் சாப்பிடணும் போல இருக்குது, வாந்தி வருது போல இருக்குதெல்லாம் சொன்னாங்கன்னா, அவங்க கூட இருக்கிற தாதிமார்கள் அவங்க கூட இருக்கலாம் நினைப்பாங்க, அம்மாவுக்கு என்ன இந்த இதில் என்ன ஆயிடுச்சு, வயசான காலத்தில் எப்படி சிக்காயிட்டாங்க, அது ஆகிட்டாங்க, இல்லை என்னால் படுக்க முடியல, பெறல முடியல, உட்கார முடியல, சாப்பிட மனசு இல்லை, அது இல்லை, எல்லாம் புளிப்பாக சாப்பிடணும் போல தோணுது, இப்படி தோணுது அப்படி தோணுதுன்னு இதெல்லாம் அவங்க அந்த டைமில் சொன்னாலும் அவங்களுக்கு மாதவிடாய் வேற இல்லை. அப்படின்னா அது நின்றுச்சுன்னு சொன்னால் ஒரு குழந்தை ஏதோ இதாக இருக்கணும், அதுவும் இல்லை, அதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லை. ஆனால் வயிறு பெருசாகிட்டே வருது. இப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்களா, படிச்சிருக்க மாட்டாங்களா? கட்டியாக இருந்தால் வயிறு அவ்வளோ பெருசாக வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ இருந்தவங்க அவங்க எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது குழந்தை தான் அதுதான் என்று எந்த அடிப்படையில் அந்த கால வளர்ச்சிகள் இல்லாத அந்த காலகட்டத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பே இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. அதெல்லாம் கரெக்டாக கத்தரெல்லாம் அதுக்கெல்லாம் கிருபை பாராட்டி அவங்க கரெக்டாக, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 30-40 வயதில் ஒரு பிள்ளை பிறக்குனால கஷ்டம், அது இதுன்னு சொல்லுகிற உலகம் இது. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தினால, அவர் திட்டத்தினால, தீர்மானத்தினால ஒரு பிள்ளை பிறக்குது. தேவனுடைய நோக்கத்துக்காக ஒரு பிள்ளை பிறக்குது. அது தேவன் குறித்த காலகட்டத்தில் பிறக்குது, கர்த்தர் கொடுத்த காலத்தில் பிறக்குது. அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைக்கு என்ன, ஒரு குழந்தைக்கு எப்படி அவங்க இதுக்கப்புறம் இதுவே பெரிய மிராக்கல். ஒவ்வொன்றா பிறகு அவங்க தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்கணும். தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? தாய்ப்பால் இருக்குமா அந்த வயதில் அப்படின்னா 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பார்த்தீங்களா? இதெல்லாம் பூமியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் கர்த்தரால் மட்டுமே இப்படி செய்ய முடியும்.
அவங்கள தெரிந்து கொண்டு அழைத்த அந்த நோக்கத்துக்கு இத்தனை வருஷ காலதாமதம், இத்தனை வருஷத்துக்கான இது. எல்லா இதுக்கும் அப்படி கிடையாது. எல்லா இதுக்கும் அப்படி கிடையாது. கர்த்தர் தெரிந்தெடுத்த அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் செம்மையாய் நேர்த்தியாய் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்து முடித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் விடமாட்டார். நடுவழியிலையும் விட்டுட்டு போக மாட்டார். இவ்வளோ தூரம் காப்பாற்றிட்டு நடுவழியில் விட்டுட்டு போகிறதுக்கு மனுஷன் இல்லை. விட்டுட்டு போகிறதுக்கு மனுஷன் இல்லை. கைவிட மாட்டார். சொன்னதை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இப்போ கண்ணால் பார்த்துட்டாங்களா? 12ஆம் அதிகாரத்தில் சொன்னது, 15ஆம் அதிகாரத்தில் சொன்னது, 17ஆம் அதிகாரத்தில் சொன்னது, 18ஆம் அதிகாரத்தில் சொன்னது கர்த்தருடைய வார்த்தை. இப்போ என்ன ஆயிடுச்சு? அவங்க சொன்ன ஈசாக்க கண்ணில் பார்த்துட்டாங்க, கையில் எடுத்துட்டாங்க, கொஞ்சினாங்க, வளர்க்குறாங்க. கர்த்தருக்கு அவங்ககிட்ட எவ்வளோலாம் பேசியிருப்பாங்க. உனக்காக தாண்டா நான் அந்த வயசுலேருந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ எப்போ வருவே எப்போ வருவே எப்போ வருவேன்னு. அவனுக்கு அவ்வளோ பாசத்தையும் அன்பையும் கொட்டுன்னு கொட்டியிருப்பாங்க 2 பேரும் இல்லையா? தேவன் மேலேருந்து பார்த்துக்கினே இருந்திருப்பார். தேவன் பார்த்து தானே இருந்திருப்பாரு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளிலே நாம் இழந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கர்த்தர் காண செய்வார். ஒரே நம்பிக்கை கர்த்தர், அவ்வளோதான். கர்த்தர் தான் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் தான் முடிப்பார். அவரவருக்கு கர்த்தர் தான் செய்து முடிப்பார். கர்த்தர் கைவிட மாட்டார்னு அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஊழியம் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய், சத்துருக்களுடைய தடைகளும் அநேக ஆண்டவரே கிரியைகளும் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, தம்முடைய அக்கினியை அனுப்பி, சர்ப்பங்களும் சர்ப்பத்தின் குட்டிகளும் ஆண்டவரே அதற்கு தன்னை விற்று போட்டவருடைய விருப்பங்கள் நிறைவேறாதபடி அவமாக்கி சுட்டரித்து தம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி இந்த நாளிலே கிருபை செய்து ஆராதனை நடத்தி கொடுத்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற யாவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். கண்மணியாய் காத்துக்கொள்ளும். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். நீரே வருவீராக வருவீராக வருவீராக. தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் பாதம் அணிந்து அழைக்கிறோம். தந்தையே, ஒவ்வொருவருக்கும் வருவீராக வருவீராக பொறுப்படுத்திக் கொள்ளும். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவருடைய என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.